அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என நிர்வாகிகளிடம் நேற்று கருத்து கணிப்பு நடத்தியிருந்தார் OPS. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? அதிரடி அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கப் போவதாக சொல்லி சென்னை வேப்பேரியிலே நேற்று தன்னுடைய அமைப்பின் நிர்வாகிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருந்தார். அதில் பங்கேற்றிருந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு படிவம் ஒன்றை வழங்கி கருத்து கணிப்பு நடத்துவதை போன்று யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வியினை பன்னீர்செல்வம் முன்வைத்திருந்தார். தனித்தனியாக மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திடம் அந்த படிவத்தை பெற்று நிரப்பி கொடுத்தார்கள். அதில் 2 வாய்ப்புகளை மட்டுமே பன்னீர்செல்வம் நிர்வாகிகளுக்கு வழங்கியிருந்தார். முதல் வாய்ப்பாக தாவேகா குறிப்பிடப்பட்டிருந்தது, 2வது வாய்ப்பாக திமுக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏனென்றால் அதிமுகவுடன் ஒருங்கிணைந்து விடலாம் என்று பன்னீர்செல்வம் எடுத்த தொடர் முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளாக பாஜகவின் தேசிய தலைமை வாயிலாக ஒரு அழுத்தத்தை உருவாக்கி கூடுதலான இடங்களை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று விடலாம் என்று பன்னீர்செல்வம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அப்படி இருந்தும் கூட பன்னீர்செல்வத்திற்கு மிக குறைவான இடங்களை மட்டுமே ஒதுக்குவதற்கு அதிமுக தலைமை சம்மதித்திருக்கின்றது. அதன்படி 3 சட்டப்பேரவை தொகுதிகளை மட்டுமே பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் வழங்க முடியும் என்று அதிமுக தலைமை திட்டவட்டமாக பாஜகவின் தேசிய தலைமையிடம் தெரிவித்துவிட்டது. இந்த நிலையில் தான் இனிமேல் அதிமுகவில் இணைவதும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதும் சாத்தியமற்றது என்ற சூழ்நிலையிலே பன்னீர்செல்வம் அந்த கருத்து கணிப்பை நேற்று நடத்தியிருந்தார். அதில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே பன்னீர்செல்வம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்காக அணுகுவதற்கு முடிவு செய்திருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தன்னுடைய 80 மாவட்ட செயலாளர்களில் 72 மாவட்ட செயலாளர்கள் தாவேகா என்கின்ற அந்த ஒரு ஆப்ஷனை தான் தேர்வு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று பன்னீர்செல்வத்தினுடைய மாநில நிர்வாகிகளில் 60 பேரில் கிட்டத்தட்ட 55 பேர் தாவேகாவுடன் கூட்டணி செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட 90% நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் பன்னீர்செல்வம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த முடிவை எடுக்க சம்மதித்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே 38 வருவாய் மாவட்டங்களை கணக்கு வைத்து 38 சட்டப்பேரவை தொகுதிகளை தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் தன்னுடைய அணிக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அமைப்பு சார்பிலே பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழக தலைமையை அணுகுவதற்கு முடிவு செய்திருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த 38 சட்டப்பேரவை தொகுதிகளை கேட்டு பெற்று டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலே சற்று கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு சில மாவட்டங்களில் போட்டியிடுவதை தவிர்ப்பது அவர்களுடைய முடிவாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை பெரும்பான்மை நிர்வாகிகள் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த பல ஆண்டுகளாக நிர்வாகிகள் தன்னோடு இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இனிமேல் அவர்களுடைய விருப்பத்திற்கு இசைவு தெரிவிக்கக்கூடிய வகையிலே தனது அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்று உருக்கமாக நேற்று நிர்வாகிகளிடம் பேசியிருந்த பன்னீர்செல்வம் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் 1-2 நிர்வாகிகள் சொற்ப அளவில் இருந்தாலும் கூட திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தையும் பன்னீர்செல்வத்திடம் வெளியிட்டிருக்கின்றார்கள். என்றாலும் தேர்தல் காலங்களிலே அந்த தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைவதை காட்டிலும் தேர்தல் காலங்களில் ஒரு சில காரணங்களுக்காக திமுகவுடன் கூட்டணி அமைப்பதுதான் சரியாக இருக்கும், சட்டப்பேரவை தொகுதிகளை எதிர்கொள்வதற்கு பொருளாதார ரீதியாகவும் வலுவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் 90% மேற்பட்ட நிர்வாகிகள் தாவேகாவுடன் கூட்டணி என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் தாவேகாவிற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தனி கட்சியாக தற்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பன்னீர்செல்வமும் 38 சட்டப்பேரவை தொகுதிகள் என்கின்ற தன்னுடைய விருப்பத்துடன் தாவேகாவை அணுக முடிவு செய்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.